ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயினில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கோச்சஸை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். முந்தின வீடியோவில் நாம் அன்ரிசர்வ்டு கோச்சஸை பற்றியும் ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏசி கிளாஸஸை பற்றியும் ப்ரீமியம் கிளாஸஸான எக்ஸ்க்ளூசிவ் அனுபூதி கோச்சஸை பற்றியும் அது தவிர விஸ்டாடோம் கோச்சஸை பற்றியும் மேலும் மகாராஜா கோச்சஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த முதல்ல சொன்ன அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தர்றேன், பாருங்க. பார்த்துட்டு இதை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது ஏசி 3 டயர் கோச். இது ஸ்லீப்பர் கிளாஸ் மாதிரியே தான், 3 பெர்த் இருக்கும் ஒவ்வொரு சைட்லேயும். பட் ஏசி இருக்கும். ஸ்லீப்பர் கிளாஸில் ஏசி இருக்காது, இதில் ஏசி இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு படுக்கை வசதி இருக்கும். அதாவது நீங்கள் பெட்ஷீட்டோ போர்வையோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர தேவையில்லை, ரயில்வேயே கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி தேவையா, உங்களுக்காக உள்ளது தான் ஏசி 2 டயர் கோச் அல்லது செகண்ட் ஏசி. இதில் பெர்த்துகள் குறைவாக இருக்கும். அதாவது ஒரு சைடுக்கு 2 பெர்த்து தான் இருக்கும். அதனால் இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். அது தவிர இதில் ஒவ்வொரு பெர்த்துக்கும் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. அதனால் பயணிக்கிற ஒவ்வொரு பயணிக்கும் ஒரு ப்ரைவசி கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிக்கெட் காஸ்ட் கொஞ்சம் அதிகமானது. இன்னும் லக்ஸுரியஸாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்றது ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது ஃபஸ்ட் ஏசி. இதில் ஸ்க்ரீன்ஸுக்கு பதிலாக ஸ்லைடிங் டோர்ஸே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உட்பக்கமாக லாக் பண்ணிக்கலாம். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு அட்டெண்டர் இருப்பார். ஸோ உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு செஞ்சு கொடுப்பாரு. இது தவிர தேர்ட் ஏசி எக்கனாமிக்கல்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வழக்கமான 3 டயர் ஏசி மாதிரி தான். பட் சைடில் 2 பெர்த்துக்கு பதில் 3 பெர்த் இருக்கும். பொதுவாக இந்த ஏசி கோச்சஸ் 45 வயசுக்கு மேலே பெண்களுக்கும் 50 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கும் சிறு குழந்தைகளை கூட்டிகிட்டு வர குடும்பங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ரைவசி இருக்கும், க்ரௌடடாக இருக்காது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டருக்கு போகிற பயணிகளுக்கு இதுதான் ரொம்ப பெர்ஃபெக்டான கோச்சஸாக இருக்கும். இது தவிர பகல் நேரத்தில் மட்டுமே பயணிக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெயின்களில் பெர்த் வசதி இருக்காது. அதுக்கு பதில் செகண்ட் சிட்டிங், அதாவது சேர் கார் அப்படிங்கிற ஒரு நான் ஏசி டைப் கிளாஸ் ஒன்று இருக்கும். இன்னொன்று ஏசி கிளாஸ் இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அப்படிங்கிற ஒரு கோச் இருக்கும். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சேர்ஸ் மட்டும் இருக்கும், நீங்கள் உட்காந்து பயணிக்கலாம். இது பகல் நேரத்துக்குன்னே உருவாக்கப்பட்ட ட்ரெயின்களாகும். இது தவிர இந்திய ரயில்வேல 3 பிரீமியம் மற்றும் அதிநவீன கோச்சுகள் இருக்குது. அதில் ஒன்று அனுபூதி கோச்சு, இன்னொன்று விஸ்டாடோம் கோச்சஸ். இது எல்லாத்தையும் விட ரொம்ப பிரீமியமானது, ராயல் லக்ஸுரியானது மகாராஜா ஆன் வீல்ஸுங்கிற கோச். முதல்ல எக்ஸ்க்ளூசிவ் அனுபூதி கோச்சை பற்றி பார்ப்போம். இந்த கோச் சில சதாப்தி ரயில்கள்லையும் சில காட்டிமான் ரயில்கள்லையும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கோச்சில் நல்ல குஷனான இருக்கைகள், தனி நபர் எல்இடி ஸ்க்ரீன்கள், அதாவது ஒவ்வொரு இருக்கைக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும். இதில் நீங்கள் பாட்டு கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம், எல்லா வசதியும் இருக்கும். இது தவிர இலவச வைஃபை இது இருக்கிறதுனால உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை லேப்டாப் வச்சு நீங்கள் ட்ரெயின்லேயே பார்க்கலாம். அது தவிர ஹை கிளாஸ் ஃபுட்டு இதுவும் இதில் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு விமானத்தில் போகிறதுக்கான பயண அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது விஸ்டாடோம் கோச். இந்த கோச் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் போகக்கூடிய அந்த ட்ரெயின் ரூட்டில் இணைக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னா இந்த விஸ்டாடோம் கோச் அப்படிங்கிறது
முழுக்க முழுக்க கண்ணாடி கூரை, எல்லா பக்கமும் உங்களுக்கு கண்ணாடியாலேயே கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வெளிப்புற காட்சிகளை நீங்கள் உள்ளே இருந்தே பார்த்து ரசிக்கலாம். ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய மலைகள், காடுகள், இந்த மாதிரி போகக்கூடிய வழித்தடத்தில் மட்டும்தான் இந்த ட்ரெயின்களில் விஸ்டாடோம் கோச் இருக்குது. இதில் 360 டிகிரி ரிவால்வ் ஆகக்கூடிய சேர் இருக்கிறதுனால நீங்கள் அந்த சேரில் உட்காந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இயற்கை காட்சிகளை கண்ணாடி கூரை வழியாக அனுபவிக்கலாம். மேலும் இது ஏசி வசதி வேறு இதில் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரு தரமாவது இந்த விஸ்டாடோம் கோச்சில் போயிட்டு வாங்க. இந்த விஸ்டாடோம் கோச் எந்த மாதிரி ட்ரெயினில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் 45 ட்ரெயின்களில் இருக்குது. முக்கியமாக மும்பை டு புனே, மும்பை டு கோவா, இது தவிர காஷ்மீரில் போகக்கூடிய சில ட்ரெயின்கள், வெஸ்ட் பெங்காலில் சில ட்ரெயின்கள், இந்த மாதிரி இடத்துல இந்த கோச்சை இணைச்சிருக்காங்க. கடைசியாக ரொம்ப ராயல் லக்ஸுரியாக அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்காகவே லக்ஸுரி டூரிஸ்ட் ரயில்கள், அதாவது மகாராஜா எக்ஸ்பிரஸ், பேலஸ் ஆன் வீல், இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் இருக்குது. இதில் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையாக உங்களுடைய அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது தவிர இதில் நல்ல ஃபைன் டைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன், ஒரு கைடு, சுற்றுப்பயணத்துக்காக ஒரு கைடு உங்கள் கூட இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெயின் ராஜஸ்தானில் ஒரு இப்போ வழித்தடத்தில் இயங்குதுங்க. நீங்கள் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தரமாவது இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி அனுபவிங்க வாழ்க்கையை. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.